ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? அதுக்கு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸாக இருந்தாலும் ஓகே. நான் பாஸ்மதி ரைஸில் இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நாம் ஒரு 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தேவையான சாப்பாடு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மீதி எடுத்து வச்சிடலாம். இப்போ கரெக்டாக இதுக்கு 1 கப்பு தான் போடணுமா 2 கப்பு தானே, நீங்கள் எவ்வளோ காய் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 கப் ரைஸ் மட்டும் எடுத்து ஊற வச்சு நல்லா கழுவிட்டு, இப்போ நான் அது ரைஸாக வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ சாப்பாடு நல்லா அதை பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடிக்கணும். இதை வடித்து இதெல்லாம் போட்டோன்னா வீடியோ லென்த்தாக போயிடும், அதனால் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு, அப்புறம் ஆனியனை நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய கேப்சிகம் ரொம்ப தின்னாக கட் பண்ணியிருக்கேன். கேபேஜ் அதே மாதிரி தான் ரொம்ப தின்னாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பீன்ஸு ஒரு 6 பீன்ஸு, ஒரு கேரட்டு, பெரிய கேரட்டு, ஒரு 5 முட்டை, பெப்பரு, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பவுடர் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா சோயா சாஸ், டொமேட்டோ சாஸோ இல்லைன்னா உங்களுக்கு சில்லி சாஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சேர்க்கறது சோயா சாஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் நான் 5 முட்டை இதில் உடச்சி நான் இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லீவ் விட்டாங்க, அதனால் எல்லாமே மழைக்கு எல்லாம் குளிருக்கு நல்லா சூடாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு மார்னிங்கே லன்ச் பண்ணியாச்சு. பட் ஸ்கூல் லீவுன்னொடனே அது அப்படியே இதுவாகிடுச்சு. இப்போ சரி சூடாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை அப்படியே நம்ம வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு முட்டையை மட்டும் நல்லா நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை, ரொம்ப சிம்பிளானது, குயிக்காகவும் நம்ம பண்ணிடலாம். இதை ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம சிக்கன் இருந்தாலும் சிக்கன் போட்டு செய்யலாம், ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இப்போ இதோட சால்ட்டு சேர்த்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் 65 வாங்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஒயிட் ஃப்ரைட் ரைஸாக தான் பண்ணுறேன். நான் இப்போ இதில் மிளகாத்தூளோ எந்த இதுவும் ஆட் பண்ணல. நான் ஹாப்பி மாப் பவுடர் தான் போடுறேன். இப்போ நான் தனியாக நம்ம ரெடி பண்ணனால எப்படியா இருந்தாலும் நம்ம அஜினோமோட்டோ போட வேண்டியது தான் இருக்கும். அதுக்கு இந்த பவுடரே நம்ம ரெடி பண்ணதே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையில் வாங்கின பவுடரை ஆட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் இது டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம வீட்டில் நார்மலாக செய்கிற மாதிரி தான் நான் மிளகாத்தூள் பெப்பரோ அது மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். இப்போ நம்ம வீடியோக்காக நான் அந்த ஹாப்பி மாப் பவுட்ரு இதில் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், முட்டை இந்த மாதிரி பொரித்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் இருக்க எண்ணெயிலே நம்ம காயெல்லாம் வதக்கிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல், வெங்காயம் போடாமையும் செய்யலாம், ஆனால் இது கொஞ்சம் அங்கங்கே கடிப்படும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கேபேஜ் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா எல்லா காயுமே ஒன்றும் பாதியமாக, அதாவது ஆஃப் பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம இது எல்லாத்தையும் வதக்க போகிறோம். இப்போ பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பீன்ஸ் ஒரு 6 பீன்ஸ் இருக்கும். நான் பெரிய கேரட் மட்டும் ஒரு கேரட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா இது லைட் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு ரொம்பவும் வதக்கிடக்கூடாது. அந்த காய் கேரட் தானே கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கிடுச்சு. ரொம்ப வெந்துடவும் கூடாது, ஆஃப் பாயில் ஆகணும். அதனால் நல்லா இது வதக்கி விட்டுடலாம். மார்னிங் நம்ம லஞ்சுக்கும் இது மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் அடிக்கடி இதுதான் நாங்கள் வீட்டில் லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுப்போம். அது சரி நான் வீடியோவில் போடலன்னுட்டு பசங்க சொன்னாங்க. சரி வேணாம் விடுறா அப்படின்னேன். எல்லாருமே தானே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இல்லை போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படியே இதை போட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, அது அவங்கவுங்க ஹெல்த்துக்கு பார்க்குறதா இருந்தால் தேவையில்லை, ஆனால் பட் டேஸ்ட்டுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். சோயா சாஸ் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கணும், சில்லி சாஸ்லாம் கூட ஆட் பண்ணல, டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணல. இப்போது பெப்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதே உங்களுக்கு ப்யூர் ஒயிட்டாக வேணும்னா இதில் மெயின் ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒயிட் பெப்பர் தனியாக வாங்கி அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒயிட் பெப்பர் கிடைக்கல. அதே மாதிரி சோயா சாஸு இதை ஆட் பண்ணாமல் ஒயிட்லேயே ஒயிட் சாஸ்ன்னு இருக்குது, அது வாங்கி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்யூர் ஒயிட்டாகவே கிடைக்கும். இப்போ என்கிட்ட அதெல்லாம் இல்லாதனால நான் இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த முட்டையை வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் இதில் போட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக நம்ம எக் ஃப்ரைட் ரைஸு இதெல்லாம் 10 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துறது. இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். பட் அப்படியே நான் வீட்டுக்கு லஞ்சுக்குன்னு பண்ணும்போது மார்னிங்கில் நம்ம சாப்பாடு வடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த ரைஸ்லேயே தான் பண்ணி கொடுப்பேன். மெத்தடு இது தான். பட்டு
ஹாப்பிமா பவுடருக்கு பதிலா நான் வெறும் மிளகாத்தூளும், பெப்பரும் இது மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். கூட கொஞ்சம் கரம் மசாலா லைட்டா போட்டு அந்த மாதிரி தான் பண்ணி குடுப்பேன். இந்த பவுடர் ஆப்ஷனலா தான் இப்ப நான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்க வீட்டுக்கு செய்யும்போது அந்த மாதிரி மெத்தட்ல பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம பாருங்க உதிரி உதிரியா இருக்கு பாஸ்மதி ரைஸு. இப்ப கடையிலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரைஸ கலராம அழகா அவங்க கடாய மட்டும் தூக்கி தூக்கி ஈஸியா பண்ணிருவாங்க. நம்பளால இந்த கடாய் தூக்கி பண்ற வெயிட் எல்லாம் தூக்க முடியாது. நான் அதனால கலர்றேன். அதனால லைட்டா ரைஸ் உடையிற மாரி ஆகும். நீங்க வீட்ல நல்லா கொஞ்சம் இது பண்ற மாரி இருந்தீங்கன்னா, நல்லா அந்த அளவுக்கு ரொம்ப அழுத்தி கலராம லைட்டா மேலோட திருப்பி மட்டும் விடுங்க. ஏன்னா ரைஸ் உடைஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டா கலரி நம்மளுக்கு பெப்பரும், அந்த சால்ட்டு, இந்த மசாலா மட்டும் அதில மிக்ஸ் ஆகுற மாரி லைட்டா ஒரே ஒரு திருப்பு மட்டும் திருப்பி எடுத்தீங்கன்னா போதும். சூப்பரா, குயிக்கா, அல்டிமேட்டா நம்மளுடைய சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸு கம கம கமன்னு ரெடி. நல்லா சுட 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 இந்த மழைக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணுங்க. நம்ம ஷைலோஸ் கிச்சன லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா சூப்பரா இருக்கும். நீங்களும் வீட்ல நம்ம குட்டீஸ்க்கு செய்து குடுத்து ட்ரை பண்ணுங்க. இப்ப பார்க்கலாம் வாங்க. இத பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு நம்மளுடைய எக் ஃப்ரைட் ரைஸு. இத எடுத்து காட்டுறேன் பாருங்க. அந்த ரைஸ் தனித்தனியா, அந்த வெஜிடபிள்ஸு ஸ்மெல்லு செம சூப்பரா இருக்கும். நம்ம ஸ்மெல்லு இதில வேணும்னா நம்ம புதினா கூட சேர்த்துக்கலாம். நான் இப்ப இதில போடல. உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைச்சாலும் அதில ஆட் பண்ணிக்கலாம். செம டேஸ்டியா இருக்கும். மறக்காம ஷைலூஸ் கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.